ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 17 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வைத்தியலிங்கத்துக்கு வந்து அவங்க அம்மா வந்து இது ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. அப்போ மட்டும் கரெக்டாக பிரீத்தி வர கால் பண்ணுறாங்க. அப்போ பிரீத்தி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டவுட், நான் கேட்குறதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கன்னொடனே என்ன அப்படின்னோடனே, உண்மைக்குமே நான் வந்து லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோடனே நம்ம வந்து முழு மனசோட தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னோடனே, என்னம்மா திடீர்னு இப்படி கேட்குற அப்படின்னோடனே, ஏன்னா பொண்ணு என்கிட்ட அப்படிதான் கேட்டா, ஏன் உங்க அம்மா அப்பா பிளான் பண்ணி இந்த மாதிரி உங்களை வர சொல்லியிருக்க கூடாதுன்னு அந்த டவுட்ல தான் நான் கேட்குறேன்னொடனே, என்னம்மா அவ சொன்னா நீ எங்கள்கிட்ட போய் இப்படி கேட்கலாமா, அவ ஏதோ பிளான் பண்ணியிருக்கா, அவ உன்னையே இப்படி திருப்பி விடுறாளே, அப்ப வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் அவ எப்படி நம்ப வைப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்கன்னா பேசினோடனே, இனிமே அவன் அவங்களெல்லாம் நம்ப வைக்கவே முடியாது, அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல, அவளை எப்படி இங்கேருந்து ஓட விடுறேன்னு மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி பிரீத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தரம் என்ன பண்றாருன்னா, தேவையில்லாத நெறைய திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஸ்டோர் ரூம்ல அடுக்கி வைக்கிறதுக்காக கொண்டு வர்றாரு. எல்லாத்தையுமே ஸ்டோர் ரூம்ல அடிக்கிறாரு. இப்ப அவங்க கிளம்பி போன பிறகு வீட்ல வந்து சக்தியும் அவங்க அப்பாவும் எல்லாரையும் அவங்க சுந்தரத்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்ப எதுக்கு இத இங்க கொண்டு வரணும்? ஆஃபீஸ்லயே இருக்க வேண்டியதுதானே. அவர் சுந்தரம் என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஆஃபீஸ்ல வந்து ரெனோவேஷன் நடக்குது அதனாலன்னோனே, அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதானே. இப்பவுமே எதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்க? அதுவும் உங்க வீட்ல இந்த வீட்ல உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான உரிமை யார் குடுத்தா? அப்படிங்கிற மாரி சக்தி கேட்டுறாரு. பாத்தீங்களா அத்த எப்படி கேட்குறாருன்னு. சக்தி இது இவ்ளோ பேசின பிறகு எதுக்கு இத இங்க வைக்கணும்? நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன். இனிமே ஆஃபீஸ் விஷயத்துல நான் தலையிடல அப்படின்னோனே, இப்ப ஜெயா வந்து சக்திய திட்டுறாங்க. ஆனா சக்தி கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போ பொன்னி எங்க போய் தங்குவா? அவ தங்குவான்னு தெரிஞ்சு நீங்க வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு வீட்ல கொஞ்சம் பிரச்சனையாகுது. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன்னிக்கிட்ட சுந்தரம் போய் வேணும்னே சொல்றாரு. நீங்க தங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் இங்க இறக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட இன்னொரு எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்